Say with me. When I'm deceived. என்னோட கூட சொல்லுங்க, நான் ஏமாற்றப்படும் போது Say, I'll make wrong choices. நான் தவறான தீர்மானம் எடுப்பேன். And say, wrong choices தவறான தீர்மானங்கள் is what destroys me. என்னை அழித்து விடும். Look at your friend and say, God and devil don't destroy you. உன் நண்பரை பார்த்து சொல்லுங்க, தேவனும் பிசாசானவனும் உங்களை அழிப்பதில்லை. So the deception is the devil's work. இந்த ஏமாற்றுகிற விஷயம் வந்து பிசாசுடைய காரியம். How many of you here are demonic? Raise your hands. Demonic people. Demonic people, raise your hands. பிசாசு பிடிச்சவங்கள கை தூக்குங்க பார்க்கலாம். demonic இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்தா மூஞ்சே பாருங்க, demonic மாதிரி தெரியுதா பாருங்க. Anybody demonic here? Demonic? Pastor, who's this demonic? Some people are thinking it's a name. Right? Anybody is demon possessed here? யாராவதுங்க பிசாசு பிடிச்சவங்க இருக்கீங்களா? All demon possessed. Stand up, come out. Okay, nobody came. Okay. Peace. Anybody is under the control of devil here? யாராவது பிசாசுடைய அதிகாரத்துல இங்க இருக்கீங்களா? Nobody? யாருமே இல்லையா? Come with me. 2 Timothy chapter 2. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் verse 24. 24ஆம் வசனம். 2 Timothy 2:24. This is a shocking verse, okay? I want you to receive it. இது ஒரு அதிர்ச்சி கொடுக்கிற ஒரு வசனம். பார்த்து கவனித்து பெற்றுக்கொள்ளுங்க. Read it from the screen. A servant of the Lord must not quarrel, be gentle, able to teach and patient. ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து சண்டை போடக்கூடாது, அமைதலா இருக்க வேண்டும். சில ஜனங்கள் வந்து சமாதானத்தோட கற்றுக் கொடுக்க வேண்டும். See, it's talking about kind and firm. Look at the next one. In humility, shout that word, in humility, correcting those who are in opposition. தாழ்மையின் மூலமாக ஜனங்களை எதிர்முறமாக இருக்கிற ஜனங்களை திருத்த வேண்டும். Who does the correction? யார் சீர்திருத்தம் செய்கிறாங்க? The servant of the Lord. தேவனுடைய மனிதன். It's not the Lord that corrects people here. இது ஆண்டவர் வந்து ஜனங்களை சரி திருத்தவில்லை, அப்படி எழுதப்படவில்லை. தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன் வந்து சரி சீர்திருத்தம் செய்கிறான். It says the person, the man of God, the pastor, it says the leader, when they correct. தேவனுடைய ஊழியக்காரன் சீர்திருத்தம் செய்யும்போது, when they in humility, right, kind and firm, but they correct firmly, they correct you. அந்த தேவனுடைய ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு சீர்திருத்தம் செய்கிறான், தவறுகளை ஏற்று சுற்றி காமிக்கிறாங்க. ஆனா எப்படி சொல்றாங்கன்னா தாழ்மையில சுற்றி காமிக்கிறாங்க. If God perhaps grant them repentance so that they may know the what? Truth. இப்படி ஆண்டவர் அவங்களுக்கு மன திரும்புதலை சொல்லி கொடுப்பார் என்றால் அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். Everybody read this. 1 2 3 read. That they may come to their senses and escape the snare of the devil, having been taken captive by him to do his will. Did you read that? இந்த வசனத்தை படிச்சீங்களா? This verse is saying there are people who are demonic. இந்த வசனம் சொல்லுகிறது சில பேர் வந்து பிசாசுலாம் பிசாசு பிடிச்ச ஜனங்கள் இருக்காங்க. Satan has taken them captive. பிசாசான வந்து அடிமைகளாக சில ஜனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். And they are in a snare. அவங்க வந்து ஒரு கடினமான ஒரு இடத்துல இருக்காங்க. And Satan's will is being done through them. பிசாசானுடைய சித்தம் இவர்கள் மூலமாக செயல்படுகிறது. Anybody here? இங்க இருக்கிற யாராவது you're under the influence of Satan, you're doing Satan's will, you're taken captive. Nobody will say no. யாராவது இங்க பிசாசு ஆதிக்கத்துல யாரா இருக்கீங்களா இங்க? இல்ல. We all say no, pastor, not here. நான் இல்லன்னு சொன்னோம். But it's in context of correction. ஆனா எந்த காரியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சீர்திருத்தம் செய்வதோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. So the enemy wanted to destroy Moses. பிசாசான வந்து மோசேயை அழிக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். And the servant of the Lord Jethro came and gave Moses an instruction. அந்த இடத்துல வந்து தேவனுடைய மகனாக ஜெத்ரோ வந்து மோசேஸ்க்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். And Moses was able to escape that destruction that he was about to go through. இப்படி வந்து அந்த அறிவுரை மூலமாக தனக்கு வருகிற அந்த அழிவிலிருந்து அவன் மோசேஸ் தப்பித்துக் கொண்டான். Are you with me, church? என்னோட கூட இருக்கீங்களா? Look at your friend and say, Jesus can encounter you. உங்க நண்பர் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களோடு கூட சந்திக்க முடியும், உங்களோடு கூட பேச முடியும். Say, but only Ananias can open your eyes. ஆனா அனனியாசால மட்டும் தான் உங்களுடைய கண்களை திறக்க முடியும். This is so important. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். I'm getting practical right now. Okay, quickly. இப்போ பிராக்டிகலான சில விஷயங்களை சொல்லி கொடுக்கிறேன். 2 Kings 5:13. 2 Kings 5:13. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நாமான் listen to a little girl's instruction. நாமான் வந்து சிறு ஒரு பெண்ணுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டான். Everybody say with me, those who are above me. எனக்கு மேலா இருக்கிறவங்க. Say those who are below me. எனக்கு கீழ இருக்கிறவங்க. Right, servant of the Lord is your authority. தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து எனக்கு மேல அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். You receive instruction from them. அவங்க கிட்ட நான் அறிவுரைகளை பெற்றுக்கொள்கிறேன். But this was a servant girl. ஆனா இது வந்து ஒரு வேலைக்கார பெண்மணி. The servants came and spoke and said to him, see, the servant spoke. This guy received a servant's instruction and it changed his life. இந்த நாமான் ஒரு மிகப்பெரிய போர் வீரன் வந்து ஒரு வேலைக்கார பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு அதன் பிரகாரம் கீழ்ப்படிகிறான். Look at your friend and say, can you receive instructions? உன் நண்பர் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? Not only from the servant of the Lord, தேவனுடைய ஊழியக்காரன் கிட்ட மட்டும் இல்ல, but also from the servant. வேலை செய்கிற அந்த வேலை செய்கிற பெண்மணி கிட்ட பிள்ளைங்க கிட்ட கூட அவர் மூலமாக அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா?
throughout this, you know what God is doing? இந்த எல்லா காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? He's checking your heart. அவர் உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். He's seeing how you'll receive people. நீங்கள் ஜனங்களை எப்படி ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை எப்படி நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள் அதை பார்க்கிறார். He's seeing if you'll pass the test of offense. நீங்க இந்த மனத்தாங்களை நீங்க எப்படி மேற்கொள்றீங்கன்னு பார்க்கிறார். Look at your friend and say, instructions can come from anyone. உன் நண்பர் பார்த்து சொல்லுங்க, அறிவுரைகள் யார்கிட்ட இருந்தாலும் வரக்கூடும். Say, when you receive them, ஆனா அதை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது say you will come out of error. நீங்கள் தவறிலிருந்து வெளியே வருவீர்கள். So first very important thing about all this is be intentional and invite people. இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்க சொந்தமாக போய் ஜனங்களிடத்தில் அறிவுரை கேளுங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க. Right? Pastor, I don't trust anyone. பாஸ்டர், நான் யாருமே நம்புவதில்லை பாஸ்டர். I feel like nobody loves me. யாருமே என்ன நேசிப்பதில்லை நினைக்கிறேன் பாஸ்டர். Yeah. Everybody feels like that. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கிறது. But it's time you learn to start to trust. ஆனால் ஜனங்களை நம்புவதற்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். Painful relational experiences should not lead you to miss out wonderful relationships. ரொம்ப கடினமான கடந்த கால உறவுகள் உங்கள் எதிர்கால வருகிற நல்ல உறவுகளை அது துண்டித்து விடக்கூடாது. You know, the number one problem in men today is they don't take instructions. Number one problem. ஆண்கள் மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 பிரச்சனை என்றால் அறிவுரைகளை பெற்றுக்கொள்வதில்லை. Oh, if men just listen to men. ஆண்கள் இன்னொரு ஆண்களுடைய வார்த்தைகளை அறிவுரைகள் கேட்பார்கள் என்றால் எப்படி உலகம் மாறி இருக்கும்? People today's generation, who cares if they're sad? Do whatever you want. இந்த காலகட்டத்தில் ஜனங்க எப்படி என்றால் யார் என்ன நினைச்சுனா இருக்குது, நான் போய் எனக்கு பிடிச்ச விஷயம் தான் பண்ணுவேன். So what if your leaders feel sad about your decisions? Just go ahead. உங்களுடைய தலைவர்கள் நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் சோகமா இருப்பாங்க, பரவாயில்லை, நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. Put Hebrews 13:17. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Look at this verse, okay? Hebrews 13:17. Everybody read from the screen. Hebrews 13:17. Obey, read, come on. Those who rule over you and be submissive, for they watch out for your souls as those who must give account. Let them do so with joy and not with grief, for that would be unprofitable for you. Did you read that? வசனத்தை படிச்சீங்களா? This verse says, I am submitted to Pastor Jesudian and his wife. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பாஸ்டர் ஜெசுடியும் அவருடைய மனைவிக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். They rule over me. I am submissive. They watch out for my souls. They have to give account for me. அவங்க என்னை ஆளுகை செய்றாங்க. அவங்க என்னுடைய ஆத்துமாக்கு அவங்க பதில் சொல்றதுக்கு அவங்க பதில் சொல்லுகிற நபர்களா இருக்காங்க. When they think of Bernard and Cherith, செரித் பத்தி அவங்க யோசிக்கும்போது, if joy doesn't come, அவங்க உள்ளத்திலிருந்து சந்தோஷம் மகிழ்ச்சி வரவில்லை என்றால், for me profit will not come. அது லாபமான விஷயம் எனக்கு இல்லை. If they think about Bernard and Cherith and if they have joy in their heart, பாஸ்டர் பெர்னார்ட் செரித்தை பத்தி அவங்க யோசிக்கும்போது அவங்களோட இருதயம் சந்தோஷமா இருக்கும் என்றால், then it will be profitable not for Jesudian, it will be profitable for me. அது பாஸ்டர் ஜெசுடியனுக்கு லாபம் அல்ல, எனக்கு அது லாபமா இருக்கிறது. மனசிலாயோ? புரியுதுங்களா? So I'm not talking about people pleasing, pastor pleasing, whatever pleasing. நான் இப்படி ஜனங்களை சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு காரியத்தை குறித்து நான் பேசவில்லை. I'm talking about how do we listen to instructions. நான் எதை குறித்து பேசுகிறேன் என்றால் அறிவுரைகளை எப்படி பெற்றுக்கொள்வது. When you listen to instructions, you bring joy to the heart. நீங்கள் அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளும்போது இருதயங்களுக்கு நீங்க சந்தோஷத்தை கொண்டு வர்றீங்க. So I want to tell you, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறேன். if you're part of YMTG, நீங்க YMTGல இருப்பீர்கள் என்றால், so what God thinks of you is one thing. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் அது ஒரு முக்கியமான விஷயம். What Cherith and I think of you is also important. பாஸ்டரும் செரித் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். That is also important. அதுவும் கூட ரொம்ப முக்கியம். That also affects your profits. அது கூட உங்களுடைய லாபத்தை அது இணைக்கப்பட்டிருக்கிறது. I'm not talking about money, I'm talking about every area. லாபம் என்று சொல்லும்போது வெறும் காசு பணத்தை குறித்து நான் பேசவில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளை குறித்து பேசுகிறேன். But pastor, what if you misunderstand me? பாஸ்டர், நீங்க ஒருவேளை என்ன தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் என்ன பண்றது? Don't worry, God is greater than us. ஒன்னும் வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம எல்லாரும் காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். I did something right, but pastor seeing it as wrong. You know, you keep your heart in honor and stay committed. You will because the hand of the Lord is greater than the eyes of the pastor. நான் ஒரு காரியத்தை செய்தேன், ஆனால் பாஸ்டர் அதை தவறாக புரிந்து கொண்டார், அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படி ஒருவேளை சூழ்நிலை இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மளை எல்லாரும் காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை விளக்கம் செய்வார். But you're in no way King Saul, David attacked King Saul even though he was demonic. சால் பிசாசு பிடித்தனா இருந்தாலும் கூட தாவீது சவுலை நாம அட்டாக் பண்ணவில்லை. You can be assured that Cherith and I are not demonic. நானும் பாஸ்டருடைய மனைவியும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறான்னு நிச்சயமா நம்புங்க.
demonic இல்லைன்னு கூட நம்புங்க. பிசாசு பிடித்தவர்கள் கூட இல்லை அப்படின்னு நம்புங்க. If David can honor a demonic guy, my God, how much more we should honor people of God. தாவீதை வந்து ஒரு பிசாசு பிடித்த சவுலை கனப்படுத்த முடியும் என்றால் நம்ம எந்த அளவுக்கு ஜனங்களை கனப்படுத்த வேண்டும்? Are you ready to mature? முதிர்ச்சி பெறுவதற்கு நீங்க ஆயத்தமா? Right? I don't care what you think about me. God is happy with me. That's an immature attitude. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க அது எனக்கு பரவாயில்ல, எனக்கு என்ன முக்கியம் என்றால் ஆண்டவர் என்ன குறித்து என்ன நினைக்கிறார் அதுதான் முக்கியம் எனக்கு. நீங்கள் ஒரு அப்படி யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றும் முதிர்ச்சி பெறவில்லை தான் அர்த்தம். A mature attitude is, God, Father, I thank you that you're pleased with me, and I also thank you that my leaders are pleased with me. They are not doing it with grief. They are not leading with me with grief. முதிர்ச்சி பெறுவது என்னவென்றால் ஆண்டவரே நீர் என்னோடு கூட எனக்கு பிரியமா இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் என்னுடைய தலைவர்கள் வந்து என்ன குறித்து நினைக்கும் போது அவங்க சோகமடைவில்லை, அவங்களுடைய இருதயம் சந்தோஷமா இருக்கிறது. I want to say one more thing and close. இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். Everybody say with me, venting space, healing, helping space. ரெண்டு விதமான பகுதி இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே கொட்டி விடுவது, இன்னொரு பகுதி வந்து சுகம்பத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்.